Hi students, this is Dinesh here. Now we are going to discuss exercise 5.2 question number 5. Identify the type of conic and find the center, foci, vertices and directrix of each of the following. So the first one, x square by 25 plus y square by 9 is equal to 1. இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸை நம்ம பார்த்தோன்னு சொல்லலாம். எக்ஸ் ஸ்கொயர் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அந்த ஃபார்மெட்டில் தான் இருக்குன்னு சொல்லிடலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்ன டைப் ஆஃப் கோனிக்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் கோனிக் ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ்ஒய் ப்ளஸ் சிஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இஒய் ப்ளஸ் எஃப் ஈக்குவல் டு 0. ஹியர் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா the conic is what? Parabola. The conic is parabola. Next, b square minus 4ac less than 0 indhuchna the conic is what? Ellipse. The next one, b square minus 4ac greater than 0 indhuchna the conic is what? Hyperbola. So first a என்றது x square உடைய coefficient, b என்றது xy உடைய coefficient, c என்றது y square உடைய coefficient. இது மூணு தான் நமக்கு தேவை. இப்போ பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 1/25 அண்ட் ஒய் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் 1/9. ஸோ இது ரெண்டு மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்போ ஏவும் சி மட்டும் தான் இருக்குது. அப்போ பி வேல்யூ என்னது இல்லை, எக்ஸ்ஒய் டேர்மே இங்கே இல்லை. எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, ஒய் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, எக்ஸ்ஒய் டேர்ம் இல்லை, அதனால் பி வேல்யூ 0. ஸோ ஏ ஈக்குவல் டு 1/25 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் சி இஸ் ஈக்குவல் டு 1/9. ஸோ த டிஸ்கிரிமினன்ட் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ b square value 0 square minus 4 into a value 1/25 and c value 1/9. ஸோ 0 square மைனஸ் இருந்ததுனால நெகட்டிவ் டேர்ம்னால் கண்டிப்பாக என்னது லெஸ் தென் 0. ஸோ லெஸ் தென் 0ன்னா நமக்கு என்ன தெரியும், the conic is what? Less than 0, the conic is what? Ellipse. So the conic is ellipse. So now we have to compare this equation of ellipse. So now x square by a square plus y square by b square, that is equal to what? 1. So a square is equal to what? A square is equal to 25. ஏன்னா இங்கே கம்பேர் பண்ணுறது ரெண்டுத்து கூட கம்பேர் பண்ணுறேன். a square equal to 25 and b square is equal to 9. ஸோ இப்போ b square தெரியும், a square தெரியும், அப்போ e square வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணோம், எசென்ட்ரிசிட்டி. ஸோ b square is equal to a square into 1 minus a square. ஸோ b square வேல்யூ 9 is equal to a square value 25, 1 minus a square. So 9/25 is equal to 1 minus a square. So 1 minus a square equal to 9/25 and e square is equal to what? 1 minus 9/25. E square is equal to 9/25. So e square is equal to 1 minus 9/25 and e square is equal to LCM 25. So 25 minus 9 the whole 8/25. 25 minus 9 16/25. e square equal to 16/25 and e is equal to what? Square root of 16/25 வரும். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 4/5. ஸோ e தெரியும். நெக்ஸ்ட் ஏஇ கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபோக்கைக்கு நமக்கு என்ன தரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா 0. ஸோ அதனால் ஏஇ ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஏ வேல்யூ ஆல்ரெடி நோ, ஏ இஸ் ஈக்குவல் டு வாட்? 5. ஸோ 5 இன்ட்டு இ வேல்யூ 4/5. ஸோ 5 and 5 கெட் கேன்சல். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு வாட்? 4. ஸோ ஏஇ தெரியும். சென்டர், இது வந்து சென்டர் பார்த்தோன்னா 0,0 தான். ஏன்னா ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் வித் சென்டர் 0,0 சொல்லும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ now here also the center is what? 0,0. next foci சொல்லும்போது the major axis parallel to what? x axis. ஏன்னா எக்ஸு கீழே தான் பெரிய வேல்யூனால அது x axis தான் மேஜர் ஆக்சிஸ். ஸோ அதனால் plus or minus ae comma 0. So plus or minus ae is equal to what? 4 comma 0. Next vertices plus or minus a comma 0. So plus or minus 5 comma 0 because a is 5. The next directrix x is equal to plus or minus a by e. So x is equal to plus or minus a value 5 divided by e value 4/5. So 5 divided by 4/5. So 5 I'm going to take numerator. So x is equal to plus or minus 25/4. So the directrix plus x is equal to plus or minus 25/4. So this is the answer for the first subdivision.
Next we have second subdivision. So second subdivision, x square by 3 plus y square by 10 is equal to 1. So here a equal to 1 by 3 and b is equal to what? 0, because xy term is not there. So b equal to 0 and c is equal to 1 by 10. So the discriminant b square minus 4ac is equal to b square value 0 minus 4 into a value 1 by 3 and c value 1 by 10, which is less than 0 because the term is what? Negative term. So that's why less than 0. The given conic is what? Ellipse. So the ellipse in theory modale, but which type of ellipse? The major axis along x axis or y axis. So எதுக்கு கீழே பெரிய வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும். எதுக்கு கீழே பெரிய வேல்யூ இருக்குது? y axis கீழே தான் பெரிய வேல்யூ இருக்குது. அதனால் the major axis along y axis. So the equation of ellipse வந்து என்னதுன்னா x square by b square plus y square by a square is equal to 1. எதுக்கு கீழே பெரிய வேல்யூ இருக்கோ அதுதான் a square. ஸோ இப்போ y கீழே தான் பெரிய வேல்யூ இருக்குது, அதனால் a square வந்து y. ஸோ y கீழே a square இருந்துச்சுன்னா y axis the major axis. Okay, so we have to compare this. So b square equal to 3 and a square equal to 10. So b is equal to root 3 and a equal to root 10. So b square a square you know, then e square is equal to, one formula is there. So e is equal to root of 1 minus b square by a square. இந்த ஃபார்முலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் இந்த ஃபார்முலா நம்ம முன்னாடி இருந்தே போட்டிருக்கோம். b square is equal to a square into 1 minus a square. So 3 is equal to b square value 3 and a square value 10, 1 minus a square. So 10 answer கொண்டு போனால் 3 by 10 is equal to 1 minus a square. So e square is equal to, e square மட்டும் அந்த சைடு கொண்டு போய்ட்டு இந்த 3 by 10 is கொண்டு. So e square equal to 1 minus 3 by 10 and e square is equal to LCM 10. So 10 minus 3 by 10, so that is what? 7 by 10. So e square equal to 7 by 10 and e is equal to root of 7 by 10. So root 7 divided by root 10 split பண்ணிட்டேன். So next eccentricity root 7 by 10. Next AE நமக்கு தேவை, ஏன்னா ஃபோக்கைக்கு இது என்னது? ட்ரான்வர்ஸ் மேஜர் ஆக்சிஸ் வாட்? அலாங் ஒய் ஆக்சிஸ். ஸோ அதனால் ஃபோக்கை வந்து 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வரணும். அதனால் ஏ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ வேல்யூ root 10 and e value root 7 by root 10. Root 10 and root 10 get cancelled. So a is equal to root 7. So center 0, 0. ஏன்னா அலாங் தானே, அலாங் x axisனால சென்டர் வந்து 0, அலாங் y axisனால சென்டர் வந்து 0, 0. ஃபோக்கை 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. ஸோ 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ is equal to what? root 7. And vertices 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. ஸோ 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ equal to what? a equal to நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கோம் root 10. So plus or minus root 10. Next directrix y is equal to plus or minus a by e. So y is equal to plus or minus a equal to root 10 divided by e value root 7 by root 10. Root 7 by root 10. So y is equal to plus or minus root 10. So இந்த 10 root 10 மேலே கொண்டு போகும்போது நான் 10 root 10 into root 10 10 மாறிடும். So y is equal to plus or minus 10 by root 7. So this is the answer for second subdivision. Okay, next we have third subdivision. So x square by 25 minus y square by 144 is equal to 1. So this is already, if you compare this is what? Equation of hyperbola. So நம்ம general equation ஓட compare பண்ணி பார்க்கலாம். So x square உடைய coefficient 1 by 25, that is what a, and y square உடைய coefficient 1 by minus 1 by 144, that is c. So இங்கே xy term இல்லனால b is equal to what? 0. So b square minus 4ac, that is equal to b square value 0 minus 4 into a value 1 by 25 and c value minus 1 by 144. So minus into minus, that is equal to what? Plus. So 4 by 24 into 25 into 144. So positive knowledge is greater than 0. So greater than 0, it means what? It's a hyperbola. It is a hyperbola. So this is the transverse axis along x axis, because x is positive நால, x வந்து positive நால transverse axis. இங்கே வந்து ஹைப்பர்போலாவுக்கும் எலிப்ஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட் நல்லா கவனிச்சுக்கணும். ஹைப்பர்போலாவில் சொல்லும்போது எது பாசிட்டிவாக இருக்கோ அதான் மேஜர் ஆக்சிஸ், அதான் ட்ரான்வர்ஸ் ஆக்சிஸ்.
transverse axis means what? அதான் மேஜர் ஆக்சிஸ்னு அர்த்தம். ஸோ இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பாசிட்டிவ்னால எக்ஸ் ஆக்சிஸ் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், ஒய் கீழே பெருசாகனால அந்த ஒய் ஆக்சிஸ் தான் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் சொல்ல முடியாது. அது வந்துட்டு பார்த்தோன்னா எலிப்ஸில் தான். எலிப்ஸ் சொல்லும்போது இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கேஸில் எந்த எக்ஸு கீழே பெருசாக இருந்துச்சுன்னா எக்ஸ் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஒய் கீழே பெருசாக இருந்துச்சுன்னா ஒய் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ் சொல்லுவோம். ஆனால் ஹைப்பர்போலா பொறுத்த மட்டும் எந்த ஆக்சிஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது, எது எக்ஸு பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா எக்ஸ் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ், ஒய் பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா ஒய் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ். இங்கே எக்ஸ் தான் பாசிட்டிவ், ஒய் வந்து நெகட்டிவ்னால எக்ஸ் ஆக்சிஸ் ட்ரான்வர்ஸ் ஆக்சிஸ். ஸோ அப்போது கம்பேர் பண்ண வேண்டியது என்னது, ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஏ ஸ்கொயர் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 and b square value 144, a equal to 5 and b is equal to 12. So b square is equal to already know a square into e square minus 1. So ellipse को hyperbola को difference பார்க்கும்போது b square is equal to a square into e square minus 1 வந்துச்சுன்னா that is what hyperbola. b square is equal to a square into 1 minus a square வந்துச்சுன்னா that is ellipse. இங்கே e square minus 1 that is what hyperbola. So b square value 144 is equal to a square value 25 and e square minus 1 சொல்லும்போது தெரியாது, e square value தெரியாது, e square minus 1 அப்படி வச்சுக்கலாம். 25 கிலோ கொண்டு 144 divided by 25 that is equal to e square minus 1 and e square is equal to இந்த minus 1 வந்து சேர்க்கும்போது plus 1. So 144 by 25 plus 1. So LCM 25. So 25 plus 144 the whole divided by 25. So 144 plus 25 that is root 169, that is equal to what, 169 divided by 25 வரும். So e is equal to what, square root of 169 by 25. Now e is equal to 13 divided by 5. So already know e தெரிஞ்சிச்சு. next a கண்டுபிடிக்கணும் because ஃபோக்கைக்கு தேவைப்படுது. a is equal to what, a value 5 and e value 13 by 5. So 5 and 5 get cancelled. So e is equal to what, 13. e equal to 13. So center இங்கே நமக்கு சென்டர் வந்து எதுவுமே இல்லை, 0,0 தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோக்கை, இந்த ட்ரான்வர்ஸ் ஆக்சிஸ் என்ன சொன்னேன், ட்ரான்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங், இங்கே வந்து ட்ரான்வர்ஸ் ஆக்சிஸ், ஏன்னா இங்கே வந்துட்டு ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். எப்படி எக்ஸ் ஆக்சிஸ் சொன்னால் எக்ஸ் வந்து பாசிட்டிவ்னால அப்போ வேல்யூலாம் எக்ஸுக்கு தான் வரும். ஸோ ஃபோக்கை சொல்லும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா 0. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ வேல்யூ 13 கமா 0. வெர்டிசஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா 0. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வேல்யூ 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 கமா 0. டைரக்ட்ரிக்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 பை இ வேல்யூ 13 by 5. இந்த 5 ரெசிப்ரோக்கல் மேலே போய்டும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 25 by 13. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் சம். கிளியர்? நெக்ஸ்ட் we have subdivision number 4. So here y square by 16 minus x square by 9 is equal to 1. So இதில் பார்க்கும்போது the transverse axis along y axis. ஏன் y axis சொல்கிறேன்னா y is positive and x is what, negative. y is positive and x is negative னால y axis transverse axis சொல்லியிருக்கேன். ஸோ இது என்ன டைப் ஆஃப் கோனிக்குன்னு பார்க்கணும். இப்போது நம்ம பார்த்தாலும் தெரிஞ்சிச்சு இது திஸ் இஸ் வாட் ஹைப்பர்போலா தான் தெரியும். ஏன்னா ப்ளஸ் இருந்துச்சுன்னா எலிப்ஸு, மைனஸ் இருந்தால் ஹைப்பர்போலான்னு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம கம்பேர் பண்ணி தான் காட்டணும். ஸோ ஏ ஈக்குவல் டு வாட், ஏ வேல்யூ -1/9. ஏன்னா x square by a square y square by b square equal to 1 இல்லை. a வேல்யூ -1/9 அண்ட் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் கேபிட்டல் ஏ அண்ட் y ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் அது சி. xy term இல்லாதனால b வேல்யூ 0. ஸோ the discriminant b square minus 4 is equal to b square value 0 square minus 4 into a value -1/9 and c value 1/16. So minus and minus plus, so positive, so greater than 0. So greater than 0 nala the conic is what, hyperbola. So equation of hyperbola compare பண்ணும்போது எதோட கம்பேர் பண்ணோம், y square by a square minus x square by b square equal to 1 அதான் கம்பேர் பண்ணோம்.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சேஞ்ச் ஆகாது இதில் இங்கே மேலே மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. அதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா. ஸோ ட்ரான்வர்ஸ் ஆக்சிஸ் போகும்போது எது பாசிட்டிவ் இருக்குது அது ட்ரான்வர்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அதோட கம்பேர் பண்ணுங்கள். ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ ஏ ஸ்கொயர் வேல்யூ 16 and b square value 9. So a value 4 and b value 3. So e is equal to, so hyperbola and e is equal to 1 plus b square minus b square by a square. Already நம்ம இந்த ஃபார்முலா கூட பார்த்துருப்போம். ஸோ b square is equal to a square into e square minus 1 பார்த்துருப்போம். ஸோ இந்த ஃபார்முலாவை நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன், ஈக்கு கொண்டு வந்துடுறேன். e is equal to root of 1 plus b square by a square. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். So e is equal to root of 1 plus b square by b square value 9 by a square value 16. So 16 plus 9 the whole divided by 16. 16 plus 9 value 25 by 16. So 25 by root of 25 by 16, that is equal to 5 by 4. So e is equal to 5 by 4. Next we have to find a value. A is equal to a value 4 and e value 5 by 4. 4 and 4 get cancelled. A value 5. So the transverse axis along y axis நால center வந்து 0,0 தான். ஓகே, along நாவே என்னது 0, இங்கே பார்த்தன y minus k x minus k by a square minus y x minus h the whole square by x minus h the whole square by a square minus y minus k the whole square by b square equal to 1. அந்த ஃபார்மெட்டில் இருந்தால் தான் சென்டர் வந்து மாறும். இங்கே என்ன இருக்குது, y square by a square minus x square by b square equal to 0. அலாங் சொல்கிறேன், அதனால தான். அதே வந்துட்டு சென்டர் டிஃப்ரென்ஸ்னா அது பேரலாக மாறிடும். ஓகே, இந்த அலாங் பதில் பேரலாக மாறிடும். ஸோ இங்கே அலாங் இருக்கிறதுனால சென்டர் வந்து 0,0 தான். ஃபோக்கஸ் அலாங் வாட் y ஆக்சஸ்னால 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. எக்ஸ் ஆக்சஸ் இருந்துச்சுன்னா 0 ஏஇ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ 0 வந்துருக்கணும். இங்கே என்ன இருக்குது, y ஆக்சஸ் தான் ட்ரான்வர்ஸ் ஆக்சஸ்னால 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. So 0, plus or minus a value 5 and vertices 0, plus or minus a. So 0, plus or minus a value 4. The next directrix y is equal to plus or minus a by e. So y is equal to plus or minus a value 4 by e value 5 by 4. 4 reciprocal 16. So y is equal to plus or minus 16 divided by 5. So this is the answer for this sum. Clear? Okay children, thank you.